வணக்கம். நான் உங்கள் தலனன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய ஆன்லைன் எக்ஸாம் போயிட்டுருக்கு. இந்த ஆன்லைன் எக்ஸாமில் வந்து எக்ஸாம் எழுதக்கூடிய பிள்ளைங்க வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க. இப்போ உங்கள் ஆன்சர் ஷீட்டு கையில் இருக்குது. இப்போ இந்த ஆன்சர் ஷீட்டை எப்படி பிடிஎஃப் பண்ணணும், அதை எப்படி பிடிஎஃப் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு எப்படி நீங்கள் வந்து ஒரு மெயிலாக அனுப்பணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப ஈஸியான ஸ்கேனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, சிம்பிள் ஸ்கேனர்னு அந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்பிள் ஸ்கேனர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேவைப்பட்டால் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஈஸி ஸ்கேனர் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதுதான். ஆனால் வந்து என்னையை பொறுத்தளவில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருடமாக நடக்கக்கூடிய அனைத்து ஆன்லைன் எக்ஸாமுக்குமே மாணவர்களை நான் ரெஃபர் பண்ணுறது இந்த சிம்பிள் ஸ்கேனர் தான். அதனால் இந்த சிம்பிள் ஸ்கேனர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதனால தான் இந்த சிம்பிள் ஸ்கேனரை வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன் மாணவர்களை. முதல்ல வந்து நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னா இதான் உங்களுடைய ஆன்சர் ஷீட்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஆன்சர் ஷீட்டுடைய பக்கத்துலேருந்தே நீங்கள் அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். எல்லோரும் சார் பக்கம் எடுக்கணுமா, இல்லை நான் வந்து லாஸ்ட் பக்கத்தில் என்னுடைய எக்ஸாம் எழுத ஆரம்பிக்க அந்த பக்கத்துலேருந்து எடுக்கணுமான்னு கேட்குறீங்க. கிடையவே கிடையாது. உங்களுடைய ஃபஸ்ட்டு பேஜ் தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு இதாக இருக்கணும். இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு பேஜ். இப்போ பாருங்கள், டிஜேன்னு கழிச்சிட்டு வந்து உங்கள் ஃபோட்டோ இருக்கக்கூடிய இந்த ஆன்சர் ஷீட் எடுக்கிறேன். இப்போ பார்த்துட்டு அதை கிராப் பண்ணிக்கலாம். நீங்களே எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிங்க. இப்போ எடுத்தாச்சு. அதை நீட்டாக கிராப் பண்ணியிருக்கேன். இதில் முக்கியமானது ஆட்டோ மோடில் மட்டும்தான் நீங்கள் போடணும். நிறைய மோடு இருக்கும். அந்த மோடெல்லாம் எதுவுமே போட்டுறாதீங்க. ஒன்லி ஆட்டோ மோடு. இப்போ போட்டோன்னு அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் மேலே போயிருச்சா அப்படியே விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழேயே சின்ன ரவுண்டாக அடுத்த கேமரா பட்டன் வரும். அந்த கேமரா பட்டன் அடுத்த ஆன் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடிய பேஜ் இதுதான் உங்களுக்கு செகண்ட் பேஜ். உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை பொறுத்தளவில் நீங்கள் அதில் 1 போட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ உங்கள் பிடிஎஃப்பில் இது செகண்ட் பேஜ். இப்போ பாருங்கள், இப்போ இது செகண்ட் பேஜாக நான் ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஆனால் ஆட்டோ மோடில் மட்டும் வச்சுக்கோங்க. எக்காரணம் கொண்டும் உங்களுடைய மோடை மாற்றிடாதீங்க. இப்போ மாதிரி 2 பேஜ் ஆயிடுச்சா, அடுத்த 3ஆம் பேஜ் நான் இப்போ பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறேன். இப்போ 3ஆம் பேஜ் பாருங்கள். அடுத்த பேஜ் இப்போ நீங்கள் எழுதி வச்சுருக்க ஆன்சர் ஷீட்டோடைய அடுத்த பேஜ் ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஆனால் ஃபோட்டோ எடுக்கும்போது தெளிவாக உங்களுடைய அந்த பேப்பருடைய 4 கார்னரும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த கார்னர் ஏதாவது ஏறக்குறைய இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதை வந்து டெலீட் பண்ணிடலாம் நீங்கள். அந்த மாதிரி ஏன்னா இப்போ இந்த உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் பாருங்கள். எடுத்துட்டேன், இந்த ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியாரிட்டி இல்லை, தெளிவு இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன செய்கிறேன், அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு டிஸ்கிரேஜ் கொடுத்துட்றேன். டிஸ்கிரேஜ் ஆல் பேஜஸ் கேட்கும். ஆல் பேஜஸ் கொடுத்துடாதீங்க தயவுசெய்து. எந்த பேஜ் வந்து உங்களுக்கு வேண்டாமோ, எந்த பேஜ் வேண்டாமோ அந்த பேஜை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் நீங்கள் டெலீட் கொடுங்க. அந்த வருது பார்த்திங்களா கீழே அந்த 2 பேஜ் காமிக்குதா, அதை மட்டும் டெலீட் கொடுங்க. மற்ற எதுவும் டெலீட் பண்ண வேண்டாம் நீங்கள். இப்போ நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சு அந்த ரெண்டே 2 ஃபோட்டோஸ் மட்டும் இருக்குது. மற்ற எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் எழுதக்கூடிய அனைத்து தேர்வுகளையுமே எழுதின அனைத்து பக்கங்களையுமே வரிசையாக ஃபோட்டோ எடுத்துகிட்டே வாங்க. 25 பக்கம்னா 25 பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா பேப்பரையும் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து நீங்கள் கிளியராக வந்து செக் பண்ணிக்கணும். எல்லா பக்கத்தையும் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமா, பேஜ் நம்பர் வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு உங்கள் ஆன்சர் ஷீட்டில் 25 பக்கம் காமிக்கும். ஆனால் பிடிஎஃப்பில் 26 பக்கம் காமிக்கும். ஏன்னா நீங்கள் பேஜ் ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துருப்பீங்க, அதை மறந்துடாதீங்க. அதனால் எல்லா பேஜ் நம்பரும் கரெக்டாக இருக்கா, அதை விட மெயினாக வரிசையாக இருக்கான்னு பார்த்துடுங்க. இப்போ போயிட்டு அதில் பிடிஎஃப்னு கொடுங்க. மேலே பிடிஎஃப்னு கொடுத்தீங்கன்னா இப்படி உங்களுடைய பேஜஸ்லாம் வரிசையாக வரும். பிடிஎஃப்னு கொடுத்தாச்சா, மேலே போனீங்கன்னா அந்த இதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 3 புள்ளி இருக்கும். இப்போ 3 புள்ளியை கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல ரீநேம் அப்படின்னு ஒரு காலம் வரும். இந்த வருதா, இம்போர்ட் ஃப்ரம் கேலரி, அப்லோடு, இந்த மாதிரி வருதா. இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் அந்த ரீநேம்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பேர் கொடுக்கணும்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் என்னவோ அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரை வந்து வருஷம், அந்த சப்ஜெக்ட்டு, சென்டர் கோடு இதெல்லாம் காமிக்கும். அந்த ரீநேமில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருங்க. அடுத்தது நீங்கள் எந்த பாடம் தேர்வு எழுதுவீங்களோ அந்த பாடத்துக்கான சப்ஜெக்ட் கோடு DJ1 H1 DJ1 H2 அப்படின்னு அந்த 2ஐயும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஃபைல் நேம் கிரியேட் ஆகிட்டு சரிங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஃபைலை அப்படியே ஷேர் பண்ண போகிறீங்க. பிடிஎஃப் ஃபைலை ஷேர் பண்ணுறீங்க. ஷேர் கொடுத்துட்டு பிடிஎஃப் வந்துருச்சா, சைஸு கண்டிப்பாக 10 MBக்கு உள்ளதாக இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. நேராக மெயிலுக்கு போகிறீங்க. இந்த ஷேர் கொடுத்துட்டு அந்த மெயிலில் கிளிக் பண்ணுங்கள். மெயிலை கிளிக் பண்ணோன்னே நேராக உங்கள் மெயில் ஐடிக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபைல் வரும். ஃபைல் வந்தோன்னா ஃப்ரம்ல உங்கள் மெயில் ஐடி இருக்கும். டூவில் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஆன்சர் ஷீட்டில் என்ன மெயில் ஐடி இருக்கோ அன்னன்னைக்கு எக்ஸாமுக்கு அன்னன்னி மெயில் ஐடி வந்து இருக்கும். அதில் டேட்டு மட்டும் மாறும். Ddce எக்ஸாம் UGE 15 16 17 அப்படின்னு இருக்கும். இன்றைக்கி என்ன தேதியோ அந்த தேதிக்கான அந்த தேதி இருக்கும். அதில் பிஜினா இப்போ மாஸ்டர் டிகிரி MA MSc படிக்கிறவங்களுக்கு PGEன்னு இருக்கும், UG படிக்கிறவங்களுக்கு UGEன்னு இருக்கும். @gmail.com அப்படின்னு அந்த மெயில் ஐடி ரொம்ப முக்கியம். தப்பாக கொடுத்துடாதீங்க. மெயில் ஐடியை கரெக்டாக கொடுத்துட்டு
திரும்பவும் அங்கே சப்ஜெக்ட்டில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரும் உங்களுடைய சப்ஜெக்ட் கோடையும் கொடுத்துருங்க. அதுதான் அப்போ தான் உங்களை ஐடென்டிஃபிகேஷன். இதை கொடுத்துட்டு நேராக சென்டுக்கு நேராக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்போஸ் மெயிலில் போய்ட்டு சென்டு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக சென்டுன்னு கொடுத்தோன்னே அந்த மெயில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து யூனிவர்சிட்டிக்கு சென்ட் ஆயிரும். அவ்வளோதான் சார், நம்ம வேலை முடிஞ்சுன்னு நினச்சிட்டு திருப்தியாக இருந்துடாதீங்க. மெயில் சென்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா நேராக சென்ட் பாக்ஸ் போங்க. சென்ட் பாக்ஸ் போயிட்டு உங்கள் மெயில் சென்ட் ஆகிருக்கா இல்லையான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த மாதிரி ரெப்ரஸ் கொடுங்க. ரெப்ரஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மெயில் சென்ட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ சென்ட் பாக்ஸில் டு யூனிவர்சிட்டின்னு போட்டு உங்களோட டேட்டு டைம் எல்லாமே தெளிவாக காமிக்கும். அதுக்கப்புறம் தான் யூனிவர்சிட்டிக்கு மெயில் சென்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த யூனிவர்சிட்டிக்கு மெயில் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்ததான் நீங்கள் அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து ஒரு கவரில் போட்டு யூனிவர்சிட்டிக்கு என்ன பண்ணணும், கொரியர் அனுப்பணும். அதை அடுத்த வெளியில் எப்படி கொரியர் அனுப்பணுங்கிறத மாணவர்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வழியில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். என்றும் உங்கள் அன்பு தலனர்.